வைகை நதி தென்மதுரை வைகை நதி தென்மதுரை வைகை நதி. சார் ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். இந்த இப்போ உடனே போயிட்டு ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்துடுறேன். அது கேஷ் நிறைய வச்சிருந்தேன் பார்த்துக்கோங்க. இப்போ தான் கொள்முதல் பண்ணுறதுக்கு பசங்க கிட்ட கொடுத்து அனுப்புனேன். அந்த நேரம் பார்த்து நீங்கள் வந்துட்டீங்க. ஒரு 10 நிமிஷம் சார். டீ, ஜூஸ், காஃபி ஏதாவது சொல்லட்டுமா? குடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்குள்ளே நான் போய் ஏடிஎம்ல எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை சார் வேண்டாம், நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க. சரிங்க சார், வெயிட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் ஓடி வந்துடுவேன். என்ன சார்? வாங்க வாங்க வாங்க, வெயிட் பண்ணுறேன். இந்த மலர் பிசாசு கழுத்தில் போட்டிருக்கிற செயினை எப்படியாவது அவகிட்ட நைஸாக பேசி ஐஸ் வச்சு வாங்கி அடகு வச்சு இந்த மாதத்துக்கு உண்டான அசலையும் வட்டியையும் கட்டிடணும். ஹலோ, என்னே? சொல்லு காளி, பஜார்ல இருக்கிற கடையில எல்லாம் கலெக்ஷன் முடிஞ்சிருச்சா? ஒரு 4 கடைக்கு முடிச்சிருக்கண்ணே. அதில் ஒரு 2 பேர் டைரெக்டாக என் கண்ணு முன்னாடியே நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. இன்னும் 2 பேர் செக் கொடுத்துருக்காங்க. இப்போ 5வது கடையில் உட்காந்துருக்கண்ணே. அவர் காசு கையில் தான் வச்சுருந்தாராம். இப்போ தான் பசங்க கிட்ட கொடுத்து அனுப்புனாராம். ஏடிஎம்ல எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சிருக்காரு. சரிப்பா, சீக்கிரமா முடிச்சுட்டு ஆஃபீஸ் வா. ஒருவேளை யாராவது டைம் கேட்டாங்கன்னா ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடு. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. அதுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னு சொல்லி 2 நாள் டைம் கொடு. சரிங்கண்ணே. சரி, முடிச்சுட்டு ஆஃபீஸ் வா. சரிங்கண்ணே, வச்சிடுறேன். எனக்கு ஷோவுக்கு டைம் ஆச்சு, வெயிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லியும் சீக்கிரம் வந்து சேர்றானான்னு பாரு என் கூட பிறந்தவன். பேசாமல் போயிடுவோமா? இவனுக்கு நிற்கிறது வேஸ்ட்டு. பாப்பா டேய், 5 நிமிஷத்தில் வர்றேன்னு சொன்னேன், 10 நிமிஷம் ஆச்சு. கூட ஒரு 5 நிமிஷம் டிராஃபிக்டா. நீ ஈஸியாக சொல்லிடுவ. நான் கரெக்டாக என் ஷோவுக்கு டைமுக்கு உட்கார வேண்டாமா? நான் வர்றதுக்கு லேட்டானா அவங்க 2 பாட்டை போட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறாப்புல இருக்கும் ஷோவுக்கு. சரிடா சரிடா, டிராஃபிக் நான் என்ன பண்ண முடியும்? சரி, எதுக்கு என்ன வர சொன்னேன்? வந்த விஷயத்த சொல்லு, அதில் வேற நேரத்தை கடத்தாத. அது வந்துடா பாப்பா, அது என்னடான்னா குட்டி பிள்ளை, அது ஒன்றும் இல்லடா கண்ணு. அண்ணன் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு, எப்பவும் போல நீ அடங்கப்படாதுன்னே கூப்பிடு. இப்படி திடீர்னு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கு. அண்ணனுக்கு ஒரு ஹெல்ப் வேணும். அது நீ இப்படி கொஞ்சம் குலையும் போதே தெரியுது. என்ன ஹெல்ப் வேணும்? காசு எதுவும் கேட்கறதா இருந்தேன்னா இப்போவே சொல்லிடுறேன். என் அக்கௌண்ட்டில் வெறும் 10,000 ரூபா தான் இருக்குது. கேட்குறதுன்னா அதுக்குள்ளே கேளு. 10,000 ரூபாயா? அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? அது பணம் தாண்டா பிள்ளை வேணும். அது 10,000 ரூபாயெல்லாம் பத்தாது. வேற எவ்வளோ வேணும்? அது ஒரு 50,000 ரூபா வேணும். 50,000 ரூபா உனக்கு எதுக்கு? கடையில் வர வருமானத்தை எல்லாம் முதல்ல என்ன செய்கிற? எனக்குன்னா எனக்கு இல்லை பாப்பா, கொள்முதலுக்கு தான். கொள்முதலுக்கு கொஞ்சம் காசு பத்தாக்குறையா இருக்கு. இப்போ தீபாவளி வேறு நெருங்குது பத்தியா? நிறைய புது புது டிசைனாக வாங்கி வச்சா தானே நம்ம கடைக்கு கூட்டம் வரும். அதான் ஒரு 50,000 மட்டும் பத்தாக்குறையா இருக்கு. நீ கொடுத்து உதவுனேன்னா. நான் ஸ்டேஷனில் என்னோட ஷோ டைம் போக மீதி இருக்கிற நேரம் எல்லாம் கடையில் தான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சம்பளம் கூட வாங்குறது இல்லை. இதில் என்கிட்ட காசு கட்டேன்னா நான் எங்கே போவேன்? நான் உங்ககிட்ட இருக்கும்னு நினச்சேன். இங்கே பாரு, நான் ஸ்டேஷனில் வாங்குற சம்பளத்தில் 10,000 ரூபாய் அப்படியே ஆட்சி கையில் கொடுக்குறேன். மீதியை நான் எனக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன், சீட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். இப்போ என் கையில் 10,000 ரூபா தான் நிஜமாவே இருக்குது. கூட பிறந்தவங்கிறதுக்காக அந்த 10,000 ரூபாய் வேணால் உனக்கு தர்றேன். அதுக்கு மேலே என்கிட்ட 10 பைசா இல்லை நிஜமாவே. உங்ககிட்ட அவ்வளவுதான் காசு இருக்குன்னு அண்ணனுக்கும் தெரியும்டா. நீ தான் எல்லாத்தையும் வீட்டில் சொல்லிடுறியே. நீ ரொம்ப நல்ல பிள்ளை இல்லடா கண்ணு. நீ முதல்ல இந்த மாதிரியெல்லாம் பேசுறதை நிறுத்து, அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். சரி, என்கிட்ட காசு இல்லை, அவ்வளோதான். நான் கிளம்பட்டா? நீ வேற இடத்துல ஏற்பாடு பண்ணிக்கோ. இல்லடா பாப்பா, நீ கழுத்தில் ஒரு செயின் போட்டிருக்கேல? ஆமாம். அதை இப்போ அண்ணன்கிட்ட கொடுத்தேன்னு வையேன், அண்ணன் ஓடி போய் அடகு கடையில் வச்சு உடனே பணம் ரெடி பண்ணிடுறேன். தீபாவளி முடிஞ்ச உடனே கடையில் வர்ற வருமானத்தில் எடுத்து உனக்கு நான் அந்த செயினை திருப்பி கொடுத்துட்றேன். என்கிட்ட செயின் இல்லை இப்போ. செயின் இல்லையா? எங்கே போச்சு? அது தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைன்னு கலட்டி கொடுத்துருக்கேன். என்னது? தெரிஞ்சவங்களுக்கு பணம் தேவைன்னு கலட்டி கொடுத்துருக்கியா? யாராவது தங்க செயினை கலட்டி கொடுப்பாங்களா? அறிவு கட்டவளே, யாருக்கு கொடுத்த? உனக்கு இதே வேலையா போச்சு. அது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான். ஒரு வாரத்தில் கொடுத்துருவாங்க. கூமுட்ட யாராவது கழுத்தில் போட்டிருக்கிற தங்க செயினை தெரிஞ்சவங்களுக்கு கலட்டி கொடுப்பாங்களா? ஏன் இப்போ நீ அதைத்தானே கேட்குற? நான் கேட்குறேன்னா, நான் உனக்கு கூட பிறந்த அண்ணன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நாளைக்கு உனக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போறது நான் தானே. யாரோ ஒருத்தவங்கள வந்து எல்லாம் செய்ய போறாங்க. ஒரு அவசரத்துக்கு கொடுத்தேன் அண்ணே, ஒரு வாரத்தில் கொடுத்துருவாங்க. சரி, உனக்கு அப்படி அவசரமா பணம் தேவைன்னா வீட்டில் கேளு. ஆச்சிக்கிட்ட கேளு, இல்லைன்னா மைனிக்கிட்ட கேளு. மைனிக்கிட்ட எவ்வளோ காசு வச்சிருப்பாங்க. நீ சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்க கிட்ட தானே கொண்டு போய் கொடுக்குற. எல்லாம் எனக்கு தெரியும், வாயை மூடு. அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேல, நான் என்ன செய்யணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். பாரு, காசு தேவைப்படுதுன்னு ஒன்று எப்படியெல்லாம் கொஞ்சினேன்.
இப்ப காசு இல்லைன்ன உடனே எப்படி பேசுறேன்னு பாரு. ஆமா, பெருசா வித்தியாசம் கண்டுபிடிக்க வந்துட்டா. போ, கிளம்பி வேலைக்கு போ. போ. ஏய், யார்கிட்டயாவது கடன் வாங்கி தர்றியா? உனக்கு வேணும்னா நீ வாங்கு. அது என்னமோ தெரியல, சம்பாதிக்கிற காசை பூரா கொண்டு போய் கொடுக்கறது ஒரு ஆளுகிட்ட, அவசரத்துக்கு ஏதாவது காசு தேவைன்னா கேட்கறது வேற ஆளுகிட்ட. வந்து வாச்சிருக்குங்க அம்பட்டும். உனக்கு காசு வேணும்னா மைனி கிட்ட போய் கேளு. நீ இன்னைக்கு வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஐயோ, கடையில் வேற ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் உட்காந்துருக்கான். இப்போ அவனுக்கு அசலோட சேர்த்து வட்டிக்கும் எப்படி நான் ரூபா கொடுப்பேன் இந்த மாதத்துக்கு உண்டானது? நான் கடன் வாங்கியிருக்கிறது வீட்டில் என் பொண்டாட்டி தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவகிட்ட ரூபா கிட்ட கொடுக்கவே மாட்டா பிசாசு. கொடுக்குற ரூபாயை மட்டும்தான் வாங்கி வாங்கி வைப்பா. ஆச்சிக்கிட்ட கேட்டால் கொடுப்பாங்க, ஆனால் காரணம் சொல்லணும். என்ன காரணம்னு நான் சொல்லுவேன். இப்போ முதல்ல கடையில் உட்காந்துருக்கிற ஃபைனான்ஸ் காரனை எப்படி சமாளிப்பேன்? சரி, ஒரு 2 நாள் டைம் கேட்டு பார்ப்போம். உன்னை நான் எதுக்கு இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன், ஆனா நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பாத்தியா? ஆமா, அது என்ன உன் ஏரியாவில இருந்தே அடிக்கிறதுக்கு என்ன ஆள் அனுப்பியிருக்க போல? நீ இருக்கிறது என் வீட்டுல, அதை மறந்துடாத என்ன? உன்னை இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு காலையில சொன்னேன்ல, எதுக்கு இப்ப வந்த? நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். என்ன? காலையில உங்க காதை பிடிச்சு திருகுனதுல ஒரு ஸ்பேனர். ஆமா. அந்த ஸ்பேனர் பேரு மலர்விழி. ஓஹோ, சரி. ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த ஸ்பேனர் இன்னைக்கு மத்தியானம் நம்ம அண்ணங்கிட்டயே சண்டைக்கு போயிருச்சு. என்னது, அந்த ஸ்பேனர் என் அண்ணன் கிட்ட சண்டைக்கு வந்ததா? ஆமா டியூட், நம்ம அண்ணனே எதிர்த்து பேசினது. சும்மாவா விட்டாரு என் அண்ணன்? நல்லா சும்மா விடுவாரு. கழுத்துல போட்டிருந்த 3.25 பவுன் செயினை கலட்டிட்டு தான் விட்டுருக்காரு. ஹாய், என்ன சொல்ற டியூட்? என்னோட மயில் டார்லிங் இருக்குல்ல அடுத்த தெருவுல. என்னது? நம்ம அடுத்த தெருவுல என் டார்லிங் இருக்குல்ல மயில். இது அந்த அக்காவோட புருஷனுக்கு தெரியுமா? ஆமா, இதுக்கெல்லாம் அவ புருஷன் கிட்ட பர்மிஷன் கட்டிட்டு இருப்பாங்க. வாட்யூட் மூஞ்ச பாரு. சரி சொல்லு. என் டார்லிங் வீடு கட்டுறதுக்கு அரவிந்தன் கிட்ட கடன் வாங்கி இருந்தது இல்ல, அதுக்கு 7-8 மாசமா அசலும் கட்டல வட்டியும் கட்டலன்னு சொல்லி அரவிந்தன் அவன் ஆபீஸ் ஆளுங்களை எல்லாம் விட்டு என் டார்லிங் வீட்டுல இருக்கிற பொருள்களை எல்லாம் தூக்கி ரோட்ல போட்டுட்டு வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டான். ஓ சரி. என் டார்லிங் பாவம் ரோட்ல நின்று அழுதுகிட்டு இருந்திருக்கு போல. ஆ, அப்ப இந்த ஸ்பேனர் என்ன பண்ணிருக்கு, தானா வந்து தலையை கொடுத்து நம்ம அண்ணன் கிட்ட வம்புக்கு போயிருக்கு. அங்க என் அண்ணன் எப்படி வந்தாரு? குமார் அண்ணன் வீடு என் டார்லிங் வீட்டுக்கு பக்கத்து வீடு தானே. குமார் அண்ணனோட அம்மா நம்ம அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காங்க, அண்ணன் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காரு. அது தெரியாம நம்ம அண்ணன் தான் என் டார்லிங் வீட்டு பொருள்களை எல்லாம் தூக்கி ரோட்ல போட்டிருக்குன்னு நினைச்சு இந்த ஸ்பேனர் நம்ம அண்ணன் கிட்டயே சண்டைக்கு போயிருக்கு. அண்ணன் சும்மா விடுவாரா? அப்ப காசை நீ கொடுன்னு சொல்லி கழுத்துல இருக்கிற 3.25 பவுன் செயினை கலட்டிட்டாரு. டியூட், நான் எவ்வளவு மனசு உடைஞ்சு போய் இங்க நின்று புலம்பிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ என் மனசுல ஜில்லுன்னு ஜிகர் தண்டாவை வார்த்துட்ட. அதுதான் கபாலி டியூட். ஆ, உடனே ஓவர் சீன் போடாத. காலையில சொன்னதுதான். இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத, வெளியே போ. டியூட் அப்படிலாம் சொல்லாத டியூட், ஐ லவ் யூ. நம்ம எல்லாம் என்ன இன்னைக்கு நேத்தா டியூட் லவ் பண்றோம்? 3 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி மூஞ்சில முழிக்காதன்னு சொன்னா நான் எங்க போவேன்? எனக்கு யாரு தெரியும்? சரி சரி, ரொம்ப சீனை போடாத, போ. நானே காலேஜ்ல இருந்து இப்பதான் வந்திருக்கேன். இந்த வீட்டுக்கு போய் எனக்கு என்ன இருக்குன்னு தெரியல. உன் கூட சேர்ந்து போனா எனக்கு எக்ஸ்ட்ராவா 2 கிடைக்கும். நீ கிளம்பு, அப்புறம் பார்க்கலாம். அப்ப லவ் யூ சொல்லு. ஏ போடி, நானே காலேஜ்ல இருந்து வந்ததும் வராததுமா இந்த ஆளு முகத்துல முடிச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு அதுக்கு வேற உள்ள போய் என்ன நடக்கும்னு தெரியாம பயந்துட்டு இருக்கேன். ஆமா, வீரா டியூட் எங்க? அவன் இந்நேரத்துல கடையில தானே உட்காந்துருப்பான். சரி, நீயும் போய் அவன் கூட சேர்ந்து வியாபாரத்தை பாரு, ஓடு. அப்ப லவ் யூ. இங்க பாரு, என்ன கடுப்பேத்தாதான் ஓடிரு. இங்க பாருப்பா பிள்ளையாரப்பா, ஏதோ ஒரு கோவத்துல புலம்பணும்னு காலேஜ்ல இருந்து வந்ததும் நேரா வந்து உன்கிட்ட நின்னுட்டேன். உன் முகத்துல முழிச்சிட்டு தான் நான் இப்ப வீட்டுக்குள்ள போறேன். தயவு செஞ்சு ஏடா கூடமா எதையும் நடத்திடாத. தாங்க முடியாது இந்த பச்சை பிள்ளையால. உன்னை எதுக்காக அங்க இருந்து இங்க தூக்கிட்டு வந்து வச்சிருக்கணும், அந்த வேலையை மட்டும் நீ ஒழுங்கா பாரு. என்ன, அதை தவிர நீ மத்த எல்லா வேலையும் பாக்குற போல தெரியுது. முக்கியமா உன் டார்கெட் என் மேல மட்டும்தான் இருக்கு. எங்க அண்ணனுக்கு ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல. பாரு, இன்னைக்கு 3.25 பவுன் செயின் லாபம் அவருக்கு வந்து வாச்சிருக்க பாரு. உன்கிட்ட புலம்பி என்ன செய்ய? ஏன் தலை எழுத்து. ஒரு வேளை கொண்டு வந்து வச்ச இடம் சரியில்லையோ? கரெக்டா தான் வச்சிருக்கனா? என்னமோ, எது நடந்தாலும் அது நம்ம தலையில தான் விடுயுது. ஏ ஷாலினி என்கிற கருப்பாயி, என்ன டிஃபன் செஞ்சிருக்கா? கருப்பா, என்ன பிள்ளையார் இந்த பக்கம் திரும்பி இருக்காரு? இவன் தம்பி பிள்ளையார எங்க இருந்து தூக்கிட்டு வந்தவன் திசை தெரியாம கொண்டு வந்து வச்சான். அதான் இந்த பக்கம் திருப்பி வச்சிருக்கேன். அது என்னமோ வீட்டுக்குள்ள இருந்து ஒரு டேபிள் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தான். இவ்வளவு பெரிய பிள்ளையார் எப்படி டேபிள் வெயிட் தாங்குவாரு? அந்த டேபிள் உடையறாப்புல இருந்தது.
அதான் நம்ம ஏரியா கடைசியில் இருக்கிற பட்டறையில இருந்து இந்த கிரானைட் கல்லை கொண்டு வந்து போட சொன்னேன். பிள்ளையார் அது மேலே தூக்கி வச்சாச்சு. சரி கருப்பா, எப்பவும் நாங்க வாசல்ல வந்து நின்று பேசினா கூட வீட்டுக்குள்ள வாங்கடான்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவேன். இப்ப வீட்டுக்குள்ள வந்து எங்களை வெளியில வாங்கடான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். அதானே நானும் கேட்கணும்னு நினைச்சேன். வீட்டுக்குள்ள நம்ம கஸ்தூரி பாப்பா இருக்கு, அக்கா கிட்ட பேசிட்டு இருந்துச்சு, அதான் வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன்டா கஸ்தூரி இருந்தா என்ன, நம்ம பாப்பா தானே. இதுக்கு முன்னாடி கஸ்தூரியை வச்சுக்கிட்டு நம்ம எதுவுமே பேசுனது இல்லையா என்ன? அதானே. கஸ்தூரியை வச்சுக்கிட்டு எல்லாமே பேசியிருக்கோம். ஆனால் இப்போ பேசுறது கஸ்தூரியை பற்றியே அப்படிங்கிறதுனால தான் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்ன கருப்பா சொல்கிற? பாப்பாவை பற்றி என்ன பேச போகிற? நீங்கள் 2 பேரும் வார்த்தைக்கு வார்த்தை பாப்பா பாப்பான்னு சொல்கிறத பார்த்தா இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்குறதே தப்புன்னு தான் தோணுது. ஆனாலும் பெரியம்மா கேட்க சொன்னாங்க, அதனால கேட்குறேன். என்ன கருப்பா, என்ன கேட்க போற? என்னாச்சு? இவ்வளவு சுத்தி வளைக்க மாட்டியே எந்த விஷயத்துக்கும். இன்னைக்கு என்னாச்சு? இல்லைடா வெற்றி, நம்ம பாப்பா கஸ்தூரிக்கு படிப்பு முடிஞ்சிருச்சு. அதான் பெரியம்மா மாப்பிள்ளை பார்க்கலான்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாமே. அரவிந்த் ஏதோ தகராறு பண்றானா? தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சா அடங்கிடுவான். பண்ணட்டா? இரு அவசரப்படாத, விஷயம் அது இல்லை. அப்புறம் என்ன கருப்பா? இல்லடா, பெரியம்மா என்ன சொல்றாங்கன்னா, கஸ்தூரிக்கு வெளியே மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க 2 பேர்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு ஐடியா. எங்ககிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? உங்ககிட்ட கேட்டா போதாதா? நல்ல மாப்பிள்ளையா நம்மளே பாத்துடலாம். நீ மாப்பிள்ளைய பாரு, தகவலை மட்டும் என்கிட்ட சொல்லு. நல்ல மாப்பிள்ளையா என்னங்கிறத நான் விசாரிச்சு சொல்றேன். அது இல்லப்பா, உங்க 2 பேர்ல யாராவது கஸ்தூரியை கட்டிக்கிறதுக்கு அபிப்பிராயப்படுறீங்களான்னு அவங்க கேட்குறாங்க. என்னடா கருப்பா, கஸ்தூரி நம்ம பாப்பாடா, நம்ம தூக்கி வளர்த்த பிள்ளை. அந்த பிள்ளை எப்படி நாங்க கட்டிக்கிறது? ஆமா. இதையே தான் பெரியம்மா கிட்ட நானும் சொன்னேன். ஆனாலும் உங்க 2 பேர்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிடணும்னு பெரியம்மா அபிப்பிராயப்பட்டாங்க. அதான் கேட்டுட்டேன். தப்பா நினைச்சுக்கிட்டாதீங்கடா. சேச்சா, உன்னையாவது நாங்க தப்பா நினைச்சுக்கிறதாவது. அப்படி இல்ல, கஸ்தூரி உனக்கு எப்படியோ அப்படித்தான் எங்களுக்கும். பெரியம்மா கிட்ட நான் என்ன பேசட்டா? நல்ல மாப்பிள்ளையா பாப்போம்னு சொல்லட்டா பெரியம்மா கிட்ட? நீ போய் பேசினா அரவிந்தன் தேவையில்லாம எதிர்வான். நானே கூப்பிட்டு பேசிக்கிறேன். ஆமா, அவன் என்னைக்கு எதிர்க்கிட்டு வராம இருந்தான். சரி கருப்பா, இதை கேட்கறதுக்கு தான் வெளியே வாங்குறானியா? ஆமா வெற்றி, இதை பத்தி கஸ்தூரிக்கு எதுவும் தெரிய வேண்டாம். கருப்பா, பொண்ணுங்கள்லாம் இப்போ ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. நீ எதுக்கும் பாப்பா கிட்ட ஒரு வார்த்தை, அவ மனசுல யாராவது நினைச்சிருக்காளா என்னன்னு கேட்டுக்கோ. குமார், நம்ம கஸ்தூரி அப்படிலாம் கிடையாது. இல்ல வெற்றி, முன்னாடியே கேட்டுக்கிறது நல்லதுன்னு தான் சொல்ல வர்றேன். நம்ம பாட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சு மாப்பிள்ளையே அமைஞ்சிருச்சுன்னு வை, அப்போ வந்து கஸ்தூரி இல்ல நான் வேற ஒருத்தர மனசுல நினைச்சிருக்கேன்னு சொல்லிட்டான்னா அப்புறம் 2 பக்கமும் மன கஷ்டமா போயிடும். அதான் முன்னாடியே கேட்டுக்கிறது நல்லது. ஓ, அப்படி சொல்ல வர்றியா? சரி, காட்டுறலாம். கருப்பா, காட்டுறியா? இதெல்லாம் நான் போய் எப்படிடா கேட்கறது? உனக்கு கேட்கறதுக்கு தயக்கமா இருந்ததுன்னா நம்ம அக்காவை விட்டு கேட்க சொல்லு. அது சரியா வருமா? அக்காவுக்கும் நம்ம மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா கருப்பா, அதனால என்ன? இல்லடா, இப்போ கஸ்தூரிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சு அவளுக்கு டக்குன்னு மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சுன்னா அக்காவுக்கு மனசு கஷ்டப்படாதா? அக்காவுக்கு இன்னும் 4 மாசத்துல 27 வயசு முடிய போகுது. ஆமா கருப்பா, எங்க அம்மா வேற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒத்தப்பட வயசுல கல்யாணத்தை முடிச்சிடணும்னு. இப்ப 27 முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அடுத்து 28 29ன்னு போயிரும்டா. டக்குன்னு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு மாப்பிள்ளைய பார்த்து அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். எனக்கும் புரியுது, அக்காவை பத்தி தான் உனக்கே தெரியுமே. ஏன் கருப்பா, பேசாம அஜித்தை ஷாலினியை டைவர்ஸ் பண்ண சொல்லிட்டா என்ன? ஏன்டா? சும்மாடா சும்மா. எப்பா, நீ சிரிச்சிட்டியா? சரி, அப்ப நான் கடை கிளம்பிட்டா. நானும் கிளம்புறேன் கருப்பா. ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. உள்ள வாங்கடா, அக்கா டீ போட்டு வச்சிருப்பா. இல்ல கருப்பா, நான் போயிட்டு நைட்டு வேணா முடிஞ்சா வர்றேன். டீ அப்படி எடுத்து வைக்க சொல்லு, நைட்டு சுட வச்சு குடிச்சுக்கலாம். ஃப்ளாஸ்கில் ஊற்றி வாங்கிட்டு போயிருடா. நைட்டு வர்றேன்னு சொல்றீல, அப்போ ஃப்ளாஸ்க்கு கொண்டு வந்து கொடுத்துரு. அடே, எங்க உட்காந்து குடிப்பேன், போடா. சரி கருப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. நைட்டு வர்றேன், அக்காட்ட சொல்லிடு. சரிடா, சரி. என்ன செய்ய போற கருப்பா? அதாண்டா தெரியல. இங்கே பாரு, அக்கா ஒன்றும் மெச்சூரிட்டி இல்லாதவங்க கிடையாது. கஸ்தூரிக்கு முதல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சுன்னா நமக்கு இன்னும் அமையலையேன்னு வருத்தப்படுறதுக்கு. இல்லை குமார், இந்த விஷயம் மற்ற விஷயம் மாதிரி கிடையாது. இதுக்கும் மெச்சூரிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் மனசில் ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்யும். அப்படின்னா வேற என்ன செய்யறது? அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்த ரொம்ப தீவிரப்படுத்த வேண்டியதான். நீ ஒன்று பண்ணு, ஆத்தா கிட்ட சொல்லி அக்கா கிட்ட கொஞ்சம் பேச சொல்லு. சரிடா. கருப்பா, ஊர் திருவிழா முடிஞ்சதும் 4 மாசத்துல ஊர் எலெக்ஷன் வருது. கேள்விப்பட்டேன். சரி, அதை பத்தி அப்புறம் பேசுவோம். நான் கடை கிளம்புறேன், நீ பாரு என்ன. சரி. எதையாவது போட்டு மனசுக்குள்ள நினைச்சு குழப்பிக்கிட்டே இருக்காத, எல்லாம் நல்லதாவே நடக்கும். தைரியமா இரு. சரிடா, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போய் கடையை பாரு. ஐயா, பொண்ணு டீச்சரு, கவர்மெண்ட் வேலையெல்லாம் இல்ல, மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல தான் வேலை பார்க்குது. இங்கிலீஷ் படிச்சிருக்கு. ஆமா,
ஆனா பொண்ணு வேலை பார்த்து சம்பாரிச்சு கொடுத்ததே எங்க குடும்பத்துக்கு நிறையணும்னு இல்ல. நானே நல்லா பிசினஸ் பண்றேன், நல்ல வருமானம் வருது, சொத்து சோகம் நிறைய இருக்கு. என் பொண்ணுக்கு நான் நல்லா செய்வேன். நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கொண்டு வாங்க, என் பொண்ணுக்கு ஏத்த மாதிரி. சரிங்க சார். பொண்ணு நல்ல அம்சமாவில இருக்கு. போட்டோவை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட கொடுக்கறதா எப்படி? இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கையில போட்டோவையெல்லாம் கொடுக்க வேண்டாம். காட்டுங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா மேற்கொண்டு எங்ககிட்ட தகவல் சொல்லுங்க. அடுத்து என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு நம்ம பேசுவோம். போட்டோவை கையில கொடுத்துட்டுலாம் வந்துடாதீங்க. ஆமா, அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் கையில போட்டோவை கொடுங்க, மத்தபடி காட்டிக்கங்க. சரிங்க சார், சரிங்க சார். பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? பொண்ணு பேரு ஐஸ்வர்ய லட்சுமிங்க. ஆமா, எங்களுக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க. மூத்த பொண்ணு தான் ஐஸ்வர்ய லட்சுமி, 2வது பொண்ணு உமா மகேஸ்வரி காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கும் வரேன்னு பார்க்கணுமா? இல்ல, சின்னவ காலேஜ்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கெல்லாம் நீங்க மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். தகவல் சொன்னேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நீங்க சொல்லணும்ல, பொண்ணு வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்கோன்னு. அதுக்காக சொன்னேன். நீங்க வாட்டுக்கு ஏதாவது ஆகாத வேலையை பார்த்து விட்டு போயிடாதீங்க. ஆமா, நகை நட்டெல்லாம் நிறைய செய்வோம். எவ்வளவு ரொக்கம் கேட்டாலும் கொடுப்போம். தாராளமா கொடுக்குறோன்னே சொல்லிருங்க. அதே மாதிரி மாப்பிள்ளையும் நல்ல வசந்த இடமா இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும். சரிங்கம்மா. மாப்பிள்ளை வேலைக்கு போறவரா இருக்கணுமா? கவர்மெண்ட் வேலை, பிரைவேட் வேலை அந்த மாதிரி ஏதாவது இருக்கணுமா? இல்ல பிசினஸ் பண்ணணுமா? எப்படி? நான் பிசினஸ் தான் பண்றேன். என் மாப்பிள்ளையும் பிசினஸ் பண்றவராவே இருந்துட்டா எனக்கு கொஞ்சம் வசதியா தான் இருக்கும். என் மாப்பிள்ளை இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி சம்பளம் வாங்குறவரா இருந்தா அது எனக்கு கொஞ்சம் மரியாதை குறைவுதே. எனக்கு பிசினஸ் பண்ற மாதிரி தான் மருமக பிள்ளை வேணும். சரி, அப்படியே பாத்துருவோம். உள்ளூருக்குள்ளேயே பார்க்கணுமா, இல்ல அக்கம் பக்கத்து ஊர்களுக்குள்ள போகலாமா, இல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியூரை பார்க்கலாமா? உள்ளூருக்குள்ளேயே பாருங்க. மதுரை தாண்டி வெளியே எங்க போறீங்க? அப்படியா? சரிம்மா. தகவல் காட்டு கிடணும்ல, அதான் சொல்றேன். தரகரையா, ராசலட்சுமி அம்மா வாங்க, உட்காருங்க வாங்க. அள்ளி, தரகர் வண்டி வாசல்ல நிக்கிறத பார்த்துட்டு தான் ஓடியாந்தேன். சரி வாங்க உட்காருங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறது எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. என் பேத்து ஜாதகத்தை உங்ககிட்ட கொடுத்து எத்தனை மாசம் ஆச்சு? ஏம்மா, நானும் மாசத்துக்கு ஒரு மாப்பிள்ளையா உங்க வீட்டுல கொண்டு வந்து இறக்கிக்கிட்டே தானே இருக்கேன். ஒன்னும் சரிப்பட்டு வர மாட்டேங்குதே. ஏம்மா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க ராசலட்சுமி அம்மா. உங்க பேத்துக்கு இருக்கிற குணத்துக்கு ஊருக்குள்ள ஒரு பையனும் உங்க பேத்தையே கட்ட மாட்டான். எங்க போனாலும் வம்பு சண்டை வளர்த்துக்கிட்டு தான் வருது அந்த பிள்ளை. பொம்பளை பிள்ளை இப்படியா இருக்கிறது? அது அவங்க தாத்தா குணம் அப்படியே இருக்கு. அவரு சுதந்திர போராட்டத்துல எல்லாம் கலந்துக்கிட்டவர், உங்களுக்கு தெரியும் தானே. அதுக்காக இந்த பிள்ளைங்க இப்படியே இருந்தா யாருமா கட்டுவா? நல்லா அமைதியா குணமா இருக்கிற பிள்ளைகளே கல்யாணம் முடிச்சா மாமியார் கூட சண்டை, புருஷன் கூட சண்டைன்னு இருக்குங்க. இந்த பிள்ளை எப்பவுமே யார் கூடயாவது சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கும். யாரும் நம்பி பொண்ணை கட்டுவாங்க? நீங்களே சொல்லுங்க. இப்பெல்லாம் எல்லாரும் கையில ஆளுக்கு ஒரு போனை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள தெருக்குள்ள என்ன நடக்குதோ எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உடனே சோசியல் மீடியாவில் போட்டுறாங்க. இதுல உங்க பிள்ளை எல்லாருக்கும் தெரியற மாதிரி பப்ளிக்காவே எல்லாரையும் தட்டையை பிடிச்சி அடிக்கிறது என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. தரகரையா, என் பேத்தி சும்மா எல்லாம் வம்பு சண்டைக்கு போக மாட்டா. ஏதாவது அநியாயம் நடந்தா மட்டும்தான் தட்டி கேப்பா. அப்படி அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு உங்க பிள்ளை என்ன போலீஸா? அப்படி போலீஸா ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாலே கல்யாணம் நடக்கிறது குதிரை கொம்பாத்தையும் இருக்கு. இந்த ஆகாத வேலை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு பொம்பளை பிள்ளையா லட்சணமா வீட்டோட இருக்க சொல்லுங்க. நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கொண்டு வரேன். நானும் படாத பாடுபட்டு ஒரு 10-12 மாப்பிள்ளையை கொண்டு வந்து உங்க வீட்டுல நிப்பாட்டி இருப்பேனா? வந்து பாக்குற மாப்பிள்ளை எல்லாருக்கிட்டையும் சண்டை. மாப்பிள்ளை எல்லாம் இந்த பொண்ணு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பரன் அமையலன்னு எனக்கு கமிஷனும் கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு நான் வேலை பார்க்கறதே எனக்கு வெட்டி வேலை தான். தரகரையா, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என் பேத்தி நல்ல குணமான பிள்ளை. என்ன ஒண்ணு, ஏதாவது தப்பு நடந்தா உடனே அவங்க ஐயனை மாதிரி போய் தட்டி கேட்டுறா. அதுதான் அவளுக்கு இப்ப பிரச்சனையா வந்து நிக்குது. மற்றபடிக்கு நல்ல பிள்ளைங்க. சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிறாதீங்கம்மா. ஊர் பொம்பல்ல நமக்கு எதுக்கு? நம்ம எந்த காலத்துல இருக்கோம் அதுக்கு ஏத்த மாதிரி அனுசரிச்சு போக வேண்டாமா? உங்க பேத்தி இப்படியே இருந்தான்னா எந்த காலத்திலயும் கல்யாணம் நடக்காதுமா, அது மட்டும் உறுதி. என்னடா ஒரு தரகனே இப்படி சொல்றானேன்னு நினைக்காதீங்க, அதான் உண்மை. ராசலட்சுமி அம்மா, நீங்களும் தான் கொஞ்சம் அந்த பிள்ளைகிட்ட எடுத்து சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் ஊர் வம்பு, யாருக்கிட்டேனாலும் சண்டைக்கு போறது. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லார்கிட்டையும் மண்ணுக்கு நிக்கிறா. பத்தாக்குறைக்கு ரேடியோ ஸ்டேஷன்ல வேற வேலை பார்க்கறாளா, அந்த தைரியம் வேற. நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைய நம்ம தான் கண்டிச்சு வைக்கணும். அவ இஷ்டத்துக்கெல்லாம் நீங்க விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படித்தான். நான் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க வீட்டுல இன்னும் 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு முடிக்கணும். கொஞ்சம் சூழ்நிலையை அனுசரிச்சு நடந்துக்கிட சொல்லுங்க இந்த சான்சி ராணிய. ஏதாவது ஊன்னு சொல்லிட்டு போறாங்களான்னு பத்தியா? பேத்தியை பத்தி சொன்னா இவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இவங்க வீட்டுக்காரர் குழந்தைய அந்த பிள்ளைக்கு இருக்கா, அதனால அந்த பிள்ளை மேல இவங்களுக்கு பிரியம் ஜாஸ்தி. அதனால அந்த பிள்ளைய பத்தி ஏதாவது நம்ம குறை சொன்னோம்னா இவங்களுக்கு பிடிக்காது. உடனே இப்படிதான் விரட்டுன்னு எஞ்சி போயிருவாங்க. அப்படின்னா அது அவங்க பாடு, அவங்க பேத்தி பாடு. ஆமா தரகரையா, என் மகளும் கூட அந்த பிள்ளைக்கு. ஏங்க சும்மா இருங்க. என்னங்க சார், உங்க மகளும் கூட அந்த பிள்ளைக்கு? இல்ல என் மகளும் கூட அந்த பிள்ளைக்கு நிறைய தடவை அட்வைஸ் பண்ணியிருக்கா, இப்படி எல்லாம் இருக்காத வைக்காதன்னு. அதைத்தான் சொல்ல வந்தாரு. பக்கத்து வீட்டு பிள்ளை பத்தீங்களா, அதான்.
சரிம்மா, சரிங்க சார். அப்ப நான் கிளம்புறேன், போயிட்டு வேலையை பாக்குறேன். என்கிட்ட இருக்கிற எல்லா ஜாதகத்தோடையும் உங்க பொண்ணு ஜாதகத்தை பொருத்தி பாக்குறேன். எது பொருத்தமா இருக்கோ அதுக்கப்புறம் வந்து பேசுவோம். சரியா? நான் போயிட்டு வரேன். வாங்க. ஏன் அல்லி, நம்ம பிள்ளையும் மலர் பிள்ளையும் ஃப்ரெண்டுன்னு சொல்ல வந்தேன். ஆமா, அது ரொம்ப முக்கியம். நானே இவளை அவ கூட சேராத, சேர்ந்த கையை காலை உடச்சு போடுவேன்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்கேன். இப்போ இது ரொம்ப முக்கியமா? ஃப்ரெண்டுன்னா அவ குணந்தே இவளுக்கு இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிடுவாங்க. ஓ, நீ அப்படி வாரியா? சரி சரி சரி. ஆமாங்க. சரி, பிள்ளைக்கு கல்யாண பேச்சு எடுத்திருக்கோன்னு பிள்ளைகிட்ட இப்போதைக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் என்ன? சரிம்மா சரிம்மா. சரி, நான் பிள்ளைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்றேன். இப்போ கொஞ்ச நேரத்துல ஸ்கூல்ல இருந்து வந்துருவா. அப்படி எனக்கும் ஒரு டீயை போடு. நானும் இப்பதான் வேலையில இருந்து வந்திருக்கேன். சரி சரி, போடுறேன். உட்காந்துருங்க. இப்போ எதுக்கு நீங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? அந்த தரகர் சரியா தானே சொல்லியிருக்காரு. இவளை பார்க்க வந்த அத்தனை மாப்பிள்ளையையும் வரதட்சணை கேட்கறான், நகை கேட்கறான்னு சொல்லி அடிச்சு விரட்டாத குறைய விரட்டியாச்சு. இன்னும் எவன் வருவான்? இல்ல எந்த தரகர் தான் எந்த மாப்பிள்ளைய கூட்டிட்டு வருவாரு? நானே இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரும்போது 25 பவுன் நகை போட்டுட்டு தான் வந்தேன். ஏன் வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? 25 பவுன் நகை என்ன நாங்களா கேட்டோம்? எங்க அம்மா அப்பா கேட்டாங்களா இல்ல எங்க ஆச்சி கேட்டாங்களா? நீங்களா உங்க வீட்டுல போட்டு விட்டாங்க, போட்டுட்டு வந்தீங்க. அதை நாங்க எப்பவாவது கேட்டிருக்கோமா? என் அண்ணன் தான் வச்சிருக்கா, நீங்க தான் வச்சிருக்கீங்க. முதல்ல பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், அடக்க ஒடுக்கமா பேசணும்னு கத்துக்கோ. மைனி, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், குறுக்க என்னையே எடுத்து பேசிக்கிட்டு இருக்க. அப்ப இப்படித்தான் எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருப்ப. நீங்க சொன்னதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். ஆச்சி, நீங்க அழாதீங்க ஆச்சி. எனக்கு கல்யாணமே ஆகலைனாலும் பரவாயில்ல, நான் உங்க கூடயே இருந்துக்கிறேன். இப்ப என்ன? ஆமா தாயி, உனக்கு என்ன கவலை? நீ முதல்ல எதை பத்தி தான் கவலைப்பட்ட? இந்த வீட்டை பத்தி கவலைப்பட்டியா, இல்ல உன்னைய பத்தி கவலைப்பட்டியா, இல்ல எங்களை பத்தி தான் கவலைப்பட்டியா? உனக்கு எப்போ ஊரை பத்தி தான் கவலை. உன்னைய கல்யாணம் முடிச்சு கொடுத்து இந்த வீட்டை விட்டு அனுப்பினாதான் இன்னும் மிச்சம் இருக்கிறவங்க 2 அண்ணன்களுக்கும் கல்யாணம் பண்ண முடியும். அது கொஞ்சமாவது உன் ஞாபகத்துல இருக்கா இல்லையா? உன்னை இந்த வீட்டுல வச்சுக்கிட்டே எப்படி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண முடியும்? ஏன் பண்ணா என்ன? நான் என்ன பண்ண போறேன்? யாத்தே, அப்படியெல்லாம் பேசக்கூடாது தே. வீட்டில் பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு ஆம்பளை பிள்ளைகளுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அவன் மூத்தவன். அப்போது நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்தீங்க, அதனால அவனுக்கு முடிச்சோம். இப்போ எல்லாம் அடுத்தடுத்த வயசுல இருக்கும்போது பொம்பளை பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டு பசங்களுக்கு கல்யாணம் எந்த வீட்லையும் முடிக்க மாட்டாங்கடா. இங்கே பாருடா குட்டி பிள்ளை, நாங்கள் உனக்கு நகை போட மாட்டோம், ரொக்கம் செய்ய மாட்டோம்னு ஏதாவது சொல்கிறோமா? நீ தான் கொஞ்சம் வர்ற மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் வாய் அடக்கமாக பேசு. எவ்வளோ நகை கேட்டாலும் போட்டு முடிப்போம். இங்கே பாருங்க ஆச்சி, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர் எனக்காக மட்டும்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிடணும். நான் கொண்டு வர நகைக்காகவும் பணத்துக்காகவும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட கூடாது. இவனுக்கு தான் அறிவில்லை. பொண்ணு வீட்டில் 25 பவுன் நகை போடுறதும் பல்ல இழிச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டான். வேண்டான்னு சொல்றதுக்கு வாய் எங்கே போச்சுன்னு தெரியல. பசை போட்டு ஒட்டி இருந்தான் போல. ஏய், உன்னைய பத்தி பேசுறதுன்னா உன்னைய பத்தி மட்டும் பேசு. என்ன இதுக்கு இருக்கிற? ஆச்சி, இவன் முதல்ல கழுத்துல போட்டிருந்த செயின் எங்கன்னு காலுங்க ஆச்சி. செயினை காணுமா? ஆமா, காணும். காணாம போயிருமோ பயம் இல்லாம? இவளை தாண்டி இவ செயின் எப்படி காணாம போகும்? தூக்கி கொடுத்துருக்கா. செயினை தூக்கி கொடுத்துருக்காளா? யார்கிட்ட கொடுத்துருக்கா? உங்க வீட்டுக்காரரோட எக்ஸ் கிட்ட. என்னது? என்னங்க சொல்றா உங்க தங்கச்சி? இல்லடி, அவ ஒரு பைத்தியம் உளறிக்கிட்டு இருக்கா. ஏய், மயிலக்கா உன்னோட எக்ஸ் தானே? ஐயோ, ஏய் இந்தா என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கும் தெரியும். அவளை நீங்க முன்னாடி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கும் தெரியும். அது முன்னாடி, அது ஏதோ ஒரு காலத்துல. இங்க பாரு, இவ அவளுக்கு எதுக்கு செயினை கொடுத்துருக்கான்னு மட்டும் கேளு. நம்ம சண்டையை நம்ம தனியா போய் வச்சுக்கிடுவோம். அவளுக்கு எதுக்கு நீ செயினை கலட்டி கொடுத்த? அவங்களுக்கு ஒரு பணம் தேவை, அவசரத்துக்கு கேட்டாங்களேன்னு கலட்டி கொடுத்தேன். எங்க அண்ணனோட எக்ஸ் அவங்க கேட்கும்போது முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல நான் அப்படி முடியாதுன்னு சொல்லிட்டா எங்க அண்ணன் வருத்தப்படுவான்ல, அதனால கொடுத்தேன். ராதகி எப்படி கோர்த்து விட்டான்னு பாரு. ஏ இந்தாடா போலீஸ்காரா, பக்கத்திலே கால் மேல காலை போட்டு உட்காந்துருக்கா. அவளை என்னன்னு கால்றா? இந்தா மலரு, அண்ணன் என்ன சொல்றான்? நம்ம தெருவில் முன்னாடி இருந்தாங்கல்லண்ணே மயிலக்கா, அவங்க இப்போ வேற ஏரியாவில் இருக்காங்க. புது வீடு கட்டியிருக்காங்க போல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க ஏதோ ஃபைனான்ஸ் கம்பெனியில் பத்திரத்தை அடகு வச்சு தான் லோன் வாங்கி வீடு கட்டியிருக்காங்களாம். அவங்க மாதம் மாதம் கரெக்டாக தான் பணம் கட்டியிருக்காங்க. பணம் கட்டுறதுக்காக அவங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் காசை கொடுத்து விட்ருக்காங்க போல. அவர் என்ன பண்ணிட்டாரு, குடிச்சே அம்பட்டையும் அழைச்சிட்டாரு. இவங்ககிட்டையும் வந்து சொல்லலை. அந்த கம்பெனிலேருந்து வீட்டுக்கும் ஆள் அனுப்பியிருக்காங்க, நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருந்திருக்காங்க. அதையும் சொல்லாமல் மறைச்சிட்டாரு. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீட்டில் இருக்கிற பொருள்களை எல்லாம் தூக்கி ரோட்டில் போட்டுட்டு வீட்டை பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது கொஞ்சம் பிரச்சனையாகி போய் அந்த அக்கா ரோட்டில் நின்று அழுதுகிட்டு இருந்தாங்க. நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க. அவங்க அழுகிறத பார்த்தா பாவமாக இருந்தது. அப்படியே எப்படின்னே விட்டுட்டு வர்றது? அதான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன். ஒரு வாரத்தில் நகையை திருப்பி தந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ இப்படி ஊருக்கெல்லாம் போய் ஒத்தாசை பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு ஒத்தாசை என்ன பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்கடா தாயி. பிரதிபலனை எதிர்பார்த்து ஒரு விஷயம் பண்ணா அதுக்கு பேர் உதவியே இல்லாச்சு. ஆமாம், இவளை கொண்டு போய் மியூசியத்தில் தான் வைக்கணும். காலம் எப்படிப்பட்ட காலமா போய்கிட்டு இருக்கு. இவ எந்த காலத்துல இருந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு பாரு. ஏய்யா, அந்த தரகரு உன் தங்கச்சிக்கு என்னையாலெல்லாம் மாப்பிள்ளை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்னப்பா செய்யறது இப்ப? அந்த ஆள் மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கலன்னா போறாரு. ஊருக்குள்ள என்ன வேற தரகரா இல்ல? இருக்கவே இருக்கு. எவ்வளவு மேட்ரிமோனியல் தெரியுமா ஆச்சி? ஏய், ஆமா இன்னைக்கு என்னமோ பெரிய வேலை பார்த்துட்டு வந்திருக்க போல.
என்னடா பண்ணா? ஆ அப்படி கேள்றா நடுவனே. இவளே ஊர்ல இருக்கிற 50 பேருக்கும் மொங்காம் போடுவா. இவளுக்கே இன்னைக்கு ஒருத்தருக்குள்ளா போட்டிருக்காரு. என்னடா சொல்ற? அவ கழுத்துல ஒரு 3.25 பவுன்ல செயின் போட்டிருந்தால, அது இருக்கான்னு பாரு. அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம தெருவுல முன்னாடி மயிலக்கான ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ அவசர தேவைன்னு செயினை கலட்டி கொடுத்துட்டு வந்திருக்கான். ஆ நீ அப்படி மட்டும் நினைக்காத. இவளா செயினை கலட்டி கொடுக்கல, ஒருத்தர் இவளை செயினை கலட்டி கொடுக்க வச்சிருக்காரு. என்னடா சொல்ற சின்னவனே? வழக்கம் போலதான் ஊருக்குள்ள எங்க அநியாயம் நடந்தாலும் தட்டி கேட்கறதுக்கு இந்த நியாயத்தராசு உடனே ஓடிடும்ல. அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம அவசரம் கொடுக்க மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் வம்பிழுத்திருக்கா. அவர் சும்மா விடுவாரா? ஆ சரி. அவர் இவளை நல்லா பேச விட்டு இவ வழிக்கே போய் இவளை திருப்பி இவ கழுத்துல இருக்கிற செயினை இவளாவே கலட்டி கொடுக்குற மாதிரி பண்ணிட்டாரு. ஐயோ, இன்னமும் ஒரு விஷயம் கேளுங்காச்சி. இவ யாருக்காக நகையை கலட்டி கொடுத்துட்டு வந்தாலோ அவங்களே 10 பவுனுக்கு மேல நகை வச்சிருக்காங்க. நான் எனக்கு ஒரு தேவைன்னு ஒரு 50,000 ரூபாய் கேட்டேன். அதுக்கு கூட பிறந்தவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நகை வச்சிருக்கிறவளுக்கு நகையை கலட்டி கொடுத்து ஒத்தாசை பண்ணிட்டு வந்திருக்க. உனக்கு எதுக்கு 50,000 ரூபாய்? நான் பிசினஸ் பண்றவன். உங்களை மாதிரி என்ன கவர்மெண்ட் ஜாப்பா? தீபாவளி வருது, கொள்முதலுக்கு காசு தேவைப்பட்டது. அதனால இவகிட்ட ஒரு 50,000 கேட்கலான்னு பார்த்தேன். முதல்ல தப்பு பண்ண அவளை கேளுங்க, அப்புறம் என்னைய கேட்கலாம். ஏய் இந்தா. நமக்கு நல்லா தெரிஞ்ச அக்கா அழுதுகிட்டு இருக்காங்க ரோட்ல நின்றுக்கிட்டுன்னு சொல்லி தாண்டா நிறைய கலட்டி கொடுத்தேன். மற்றபடி அவங்க நிறைய வச்சுக்கிட்டே இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னா? எனக்கு எப்படியோ தெரியும். அதை பத்தி உனக்கு என்ன? நான் சொன்ன விஷயம் உண்மையா இல்லையா? ரோட்ல நின்று ஒரு அக்கா அழுதுகிட்டு இருக்காங்க, நல்லா தெரிஞ்சவங்க. அவங்க கையில நகை இருக்கும்னு நான் என்னத்த கண்டேன். ஊருக்கு ஒத்தாசை பண்ண போறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி தெரிஞ்சிருக்கணும். சும்மா எல்லாத்துக்கும் நான் தான் முந்திக்கிட்டு போக கூடாது. சரி, அதெல்லாம் போகட்டும். அதான் ஒரு வாரத்துல நகையை திருப்பி தந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, விடுங்க. அடே, 2 பேருமா சேர்ந்து இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கட்டி வைங்கடா. ஆமாச்சி, ஆமா. இந்த இவளை கட்டுறதுக்கு வாசல்ல வரிசையா நிக்கிறாங்க கியூல. வர்ற மாப்பிள்ளை எல்லாம் ஓட ஓட அடிச்சு விரட்டிட்டு மாப்பிள்ளை இல்லைன்னா எப்படி வருவான்? எவன் வருவான்? ஆச்சி, நானே இன்னைக்கு அதை பத்தி பேசுறதுக்கு தான் ஸ்டேஷன்ல இருந்து சீக்கிரமா வந்தேன். என்னப்பா? எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்காது. நாளைக்கு இவளை பொண்ணு பார்க்க வர்றதா சொல்லியிருக்காரு. இவளை நாளைக்கு லீவு போட சொல்லுங்க, வீட்டிலே இருக்க சொல்லுங்க, கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்க சொல்லுங்க. முக்கியமா ஊமையா நடிச்சா கூட நல்லது. டேய், நீ கொஞ்சம் அடங்கு, இல்லைன்னா தூங்கும் போது வாயில என்னத்தையாவது போட்டு ஒட்டிடுவேன் பாத்துக்கோ. ஜென்மத்துக்கு வாயை திறக்க முடியாத அளவுக்கு. அதை செய்யுங்க முதல்ல. பொம்பளை பிள்ளையா லட்சணமா அழகா ஒரு சேலையை கட்டிட்டு வந்து நில்லு. வேற எதுவும் நீ பேசாத, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். கண்ணு கண்ணு மலர் கண்ணு, அண்ணன் சொல்றது கேளுடா. இவனுங்களுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது. உன்னைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தா தான்ப்பா இவங்களுக்கும் பொண்ணு பார்க்க முடியும். பாரு, உன்னோட ஃப்ரெண்டு பிள்ளை ஐஸ்வர்யா, அவளுக்கு இன்னைக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாதகத்தை எடுத்துட்டாங்க. அந்த பிள்ளைக்கு இருக்கிற குணத்துக்கெல்லாம் நாளைக்கே ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிரும். அந்த பிள்ளைக்கு இருக்கிற குணத்துக்கெல்லாம் நாளைக்கே நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிரும். எல்லாரும் கல்யாணம் முடிச்சு போயிருவாங்க. இவன் மட்டும் இங்க வீட்லயே உட்காந்துருப்பா. நாளைக்கு எத்தனை மணிக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க? சாயங்காலம் போல வரதா சொல்லியிருக்காங்க. இங்க பாரு, நாளைக்கு வீட்லயே இரு. ஸ்டேஷனுக்கு லீவு சொல்லிடு. வர்ற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட எப்படி நடந்துக்கிடணும் என்ன ஏதுங்கிறத நான் உனக்கு சொல்லி தரேன். ஒழுக்காம கல்யாணம் பண்ணிட்டு போற வழிய பாரு. நீ இரு, உனக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. வந்து சேர்ந்துருக்கான் பொம்பளை பிள்ளைன்னு. நீ என்னடா சொல்ல போற? நல்ல பிள்ளையா லட்சணமா ஒரு பட்டுச்சேலையை கட்டி தலை நிறைய பூவை வச்சு அடக்க ஒடுக்கமா நில்லு. நல்ல மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் செட்டில் ஆகிற வழியை பாரு. மூஞ்சிய வடுக்கு திருப்பாத. ஐயா, மாப்பிள்ளை பையன் நல்ல பையனா? என் பேத்திக்கு பிடிக்கிற மாதிரி மாப்பிள்ளையா இருக்கணும். முதல்ல மாப்பிள்ளைக்கு இவளை பிடிக்குதான்னு பாருங்க. இப்பதானே சொன்னேன் வெடுக்கு மூஞ்சிய திருப்பாதன்னு. உனக்கு கல்யாணத்துக்கு அவசரம்னா நீ ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிருந்தேனா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ. அதை விட்டுட்டு என்னைய கட்டி கொடுத்து இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு பார்க்காத. இந்த வீட்டுல எனக்கும் ரைட்ஸ் இருக்கு. இப்படியே பேசிக்கிட்டு இருக்கு. இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. உனக்கெல்லாம் நல்ல கொமட்டுல 4 குத்து குத்தி மண்டையில 4 தட்டு தட்டி உட்கார வைக்கிற மாப்பிள்ள தான் வருவான் பாரு. அப்படியெல்லாம் சொல்லாதையா. பேசட்டும் ஆச்சி, பேசட்டும். அப்படி நாளைக்கு யாரு தான் வர்றான்னு நானும் பாக்குறேன். பாரு. நீ முதல்ல கொஞ்சம் நாண்டு உட்காரு. ரொம்ப நேரமா என் கால் மேலதான் காலை போட்டு வச்சிருக்க. ஒன்னும் தேஞ்சு போயிட மாட்டேன். எடுறா காலை. நானும் அண்ணன் பேசாம இருந்தா அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கான். சொன்னதுக்கு அப்புறமா எடுக்கிறானு பாரு. சீப்பா அடங்கப்படாரி. வந்து சேர்ந்துருக்கானுங்க 3 பேரும் எனக்குன்னு. நீதான் கொஞ்சம் அடங்கி இரேண்டா. எதுக்கு அடங்கி இருக்கானு கேக்குறேன். இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. என்னாச்சு பாப்பா, ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? காலேஜ்ல யாராவது ஏதாவது சொன்னானுங்களா உன்ன? இல்ல. அதானே கேட்டேன். நான் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சுட்டேனே, இந்த வெண்ணிலா பொண்ணை யாரும் எதுவும் கிண்டல் பண்ணக்கூடாது, மீறினா என்னோட கடுமையான நடவடிக்கைக்கு ஆளாக வேண்டி வரும்னு எல்லாருக்குமே வார்னிங் கொடுத்துட்டேனே. அப்புறம் எதுக்கு மூஞ்சி தூக்கி உம்முன்னு வச்சுட்டு இருக்க? ஆமா, இன்னைக்கு என்ன நீ வழக்கத்தை விட அதிகமா ஜொலிக்கிற?
அதுதான் பிரச்சனை. என்னாச்சு? எங்க அப்பாவுக்கு பிசினஸ்ல ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு, நல்ல லாபமா. சரி, நல்ல விஷயம் தானே. அதுக்கு எதுக்கு நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? இந்த நல்ல லாபம் கிடைச்சிருக்குன்னு எக்ஸ்ட்ராவா ஒரு மாலையை வாங்கி கழுத்துல போட்டு விட்டுருக்காரு. ஐயே, இடுப்புல ஒட்டியான வேற குத்துது, உட்காரவே முடியல. ச்சே, நீ ரொம்ப பாவம் பாப்பா. ஆமா தெரியுமா, நான் இடுப்புக்குள்ள அருணா கொடி போட்டிருக்கேன் தங்கத்துல. நான்லாம் வெள்ளியில தான் போட்டிருக்கேன். எனக்கு தங்கத்துல போட்டு விட்டுருக்காங்க, அதுல நிறைய காசா வேற கோர்த்து விட்டுருக்காங்க, அதெல்லாம் சேர்ந்து குத்துது. சரி சரி, அழாத கண்ணத்தோட. நீ பாவம் தான், அழாத பாப்பா. எனக்கு அழுகையா வருது. வேண்டான்னு சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம், எனக்கு மும்பிட்டையும் போட்டு விட்டு ஆசையா பாக்குறாங்க. சரியான கிறுக்கு கூட்டமா இருப்பானுங்க போல உங்க வீட்டுல இருக்கிறவனுங்கெல்லாம். அப்படி சொல்லாதீங்க. சரி, நீ முதல்ல அழுகை நிறுத்து. யாராவது பார்த்தா என்னதான் ஏதாவது சொல்லுவாங்க, நான் உன்னை அடிச்சுட்டேனோ என்னமோன்னு. சரி எம்கே சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு ஐடியா கொடுங்களேன். என்ன ஐடியா கொடுக்கணும்? இந்த மாதிரி நகையெல்லாம் நான் போட்டு வராம இருக்கிறதுக்கு. நானே அதை பத்தி தான் நேத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தவங்க நகை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இந்த பிள்ளைக்கு பாவம் நகை இருக்கிறதே கஷ்டம் அப்படின்னு. பேசாம ஒண்ணு பண்ணு பாப்பா, எல்லா நகையும் கழட்டி யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுத்துரு. நான் சொல்ற மாதிரி செய் பாப்பா. வீட்டுல கேட்டா திருடன் திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிடு. சரி, போனா போகட்டும். திருடன் உன் கழுத்துல கத்தி வைக்கல, அந்த அளவுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேற நகையை போட்டு விட்டுருவாங்க. அதான் அவனுங்க கிறுக்கணுங்களே தான். பேசாம நானே ஒரு திருடனா மாறி உன் கழுத்துல லைட்டா கத்திய கொண்டு கீறி விட்டுருட்டா? போச்சு, எங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களை சும்மாவே விட மாட்டாங்க. ஐயோ ஆமா, அது வேற. வேண்டாம். இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் நானும் என் ஃப்ரெண்டு உமாவும் எப்பவோ யோசிச்சு பார்த்துட்டோம். ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஆமா, ஒரு நாளைக்கு சரி என்னதான் செய்யறாங்கன்னு பாப்போன்ட்டு என் கழுத்துல இருக்கிற ஒரு செயினை கலட்டி உமா கிட்ட கொடுத்து விட்டுட்டு, இந்த மாதிரி ஒரு செயின் காணா போச்சுன்னு வீட்டில் சொன்னேன்னா சரி போனா போயிட்டு போகுதுன்னு சொல்லி வேற செயினை போட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் என்ன செய்யறது, தலைவிதியே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உமா கிட்ட வந்து அந்த செயினை வாங்கி தொலைஞ்சு போன செயின் கிடச்சிருச்சுன்னு சொல்லி வீட்டில் கொடுத்துட்டேன். ஓ, அப்ப இதெல்லாம் முன்னாடியே ட்ரை பண்ணி பார்த்துருக்க. இப்போ வேலைக்கு ஆகல? வேலைக்கு ஆகல. எம்கே சார், உங்களை பார்த்தா ரொம்ப பிரில்லியண்டான பையன் மாதிரி தெரியுது. எஸ், யூ ஆர் கரெக்ட். நீங்க தான் இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது என்னைய காப்பாற்றணும். இதுக்கு தான் ஐஸ் வச்சியா? ஐஸ் எல்லாம் இல்லை சார், நான் நிஜமா தான் சொல்றேன். உங்க தலைக்கு பின்னாடி ஒரு ஒளி வட்டம் தெரியுது. எங்க தெரியுது? இங்கிட்டு. எங்கிட்டு? இப்போ அங்கிட்டு போயிடுச்சு. உங்க தலைக்கு பின்னாடி இருக்குல்ல, அதனால உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். ஏய், என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறா, போனா போகுது, பிள்ளை உம்முன்னு இருக்காளேன்னு கூப்பிட்டு வச்சு என்ன ஏதுன்னு கேட்டா என்னையவே கல்லட்டுற பத்தியா? இல்ல, நிஜமாவே உங்க முகத்துல ஒரு தேஜஸ் தெரியுது. நீங்க ரொம்ப புத்திசாலின்னு எனக்கு தெரியுது. உனக்கு ஐடியா வேணும்னு சொல்லு, யோசிச்சு சொல்றேன். அதுக்காக ரொம்ப சோப்பு போடாத. காலையிலேயே எங்க வீட்டுல சோப்பு போட்டு குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். சரி, யோசிச்சு சொல்லுங்க. டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே, உலகம் போன போக்க பாரு கண்ணம்மா பின்னாலே. டிங்கிரி டிங்காலே பாமச்சி டிங்கிரி டிங்காலே, உலகம் போற போக்க பாரு ரோசாப்பு பெண்ணாலே.